Hello students, welcome back to Sapphire Blue ChemSpark. இன்னைக்கு செஷன்ல நாம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து the developments leading to the Bohr's atom model அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடலை யூட்டிலைஸ் பண்ணி தான் போர்ஸோட ஆட்டம் மாடல் டெவலப் ஆகுது. இந்த போர்ஸோட ஆட்டம் மாடலை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஒன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிகிள் நேச்சர். அடுத்தது த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கிறதா நாம அசியூம் பண்ணோம்னா அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை தான் நாம அட்டாமிக் ஸ்பெக்ட்ரான்னு சொல்றோம். ஸோ இங்க குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவலுக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்கிரீட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அது வச்சிருக்கும். அதை தான் நாம குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்னு சொல்றோம். இப்ப நாம டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா இந்த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை டிஸ்கஸ் பண்றவர் யாருன்னா ஜேம்ஸ் மேக்ஸ்வெல். அக்கார்டிங் டு ஜேம்ஸ் மேக்ஸ்வெல், ஸோ ஒரு எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல் when it is accelerated, ஒரு பார்ட்டிகலை சார்ஜ் பண்ணி அதை நம்ம ஆக்சிலரேட் பண்ணோம்னா அவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆல்டர்னேட்டா ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்லோட அப்சர்வேஷன். So when an electrically charged particle is accelerated, alternating electric and magnetic field are produced and transmitted in the form of wave. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எந்த ஃபார்ம்ல டிரான்ஸ்மிட் ஆகுது? வேவ் ஃபார்ம்ல டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்றாரு. சோ இத நாம ஒரு டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இந்த ரெட் கலர் லைன் தட் இஸ் ரெப்ரசன்டிங் த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். இந்த லைட்டோட ப்ராபகேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்போனன்ட்டும் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்டும் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்போனன்ட். அதே சமயம் இந்த ரெண்டு காம்போனன்ட்டுமே டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இதை நாம ஒரு எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஆக்சிலரேட்டட் பார்ட்டிகிளுக்கு கன்சிடர் பண்ணோம்னா அந்த பார்ட்டிகிளும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரெண்டு ஃபீல்டும் ஆல்டர்னேட்ல இருக்கும். அதே சமயம் அந்த ரெண்டு ஃபீல்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அண்ட் இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் எந்த டைரக்ஷன்ல ப்ராபகேட் ஆகுதோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா போத் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிரசன்ட் ஆகும். இதுதான் ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்லோட வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மோஷன். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கோட வேவ் மோஷன் என்னென்ன ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணியிருக்கும்னா த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி த ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு produced by oscillating particle. So இந்த oscillating particle actually எப்படி இருக்கணும்? நமக்கு charged particle இருக்கணும். So இந்த oscillating charged particle ஒரு oscillating electric fieldஐயும் oscillating magnetic fieldஐயும் produce பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ற ரெண்டு ஃபீல்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் அந்த வேவுக்கும் பர்பெண்டிகுலரா இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நேச்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வேவ், வாட்டர் வேவ் போல இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு எந்த மீடியமும் தேவைப்படாது. ஈவன் இட் கேன் டிராவல் இன் vacuum. So it does not require any medium and can travel in vacuum. அடுத்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா there are many types of electromagnetic radiation. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஃபரெண்ட் டைப்ஸை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம்னா அதோட வேவ் லென்த், frequency-ய பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணலாம். So there are many types of electromagnetic radiation which differ from one another in lambda or nu. லாம்டான்றது அந்த வேவோட வேவ் லென்த்தை கொடுக்கும்.
நியூன்றது frequency of the wave சொல்லும். அப்போ different types of electromagnetic wave அவங்களோட characteristic wavelength ஆலையோ அல்லது அவங்களோட characteristic frequency ஆலையோ நம்மனால distinguish பண்ண முடியும். Then இந்த all types of electromagnetic radiation, so இப்போ நமக்கு different types of electromagnetic radiation இருந்தாலும் அவங்க ஒரு வேக்யூம்ல டிராவல் பண்ற போது எல்லா வேவ் ரேடியேஷனுக்கும் அதோட வெலாசிட்டி சேமா இருக்கும். அந்த வெலாசிட்டியை தான் நாம 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்றோம். ஓகே, so all types of electromagnetic radiation have same velocity, but wavelength frequency எப்படி இருக்கும்? டிஃபரண்டா இருக்கும். Now, what are the characteristics of electromagnetic radiation? ஒரு electromagnetic radiation wavelength வழியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அல்லது frequency வழியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Then wave numberனா என்ன அதையும் நம்மனால சொல்ல முடியும். So wave number, wavelength and the frequency இவங்க தான் ஒரு electromagnetic radiationோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருப்பாங்க. வேவ் லெங்க்த்னா என்ன? வேவ் லெங்க்த்தை லாம்டா அப்படின்ற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். இந்த வேவ் லெங்க்த் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ நைபரிங் crust or trough of the wave னு சொல்லலாம். See, இவங்க நமக்கு ட்ரஃப், டவுன்ல வர்றவங்கள ட்ரஃப்னு சொல்லுவோம், அப்ல போறவங்கள கிரஸ்ட்னு சொல்லுவோம். இப்ப இது ஒரு கிரஸ்ட், இது ஒரு கிரஸ்ட், இந்த ரெண்டு கிரஸ்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அல்லது இந்த ட்ரஃபுக்கும் இந்த ட்ரஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இவங்களை தான் நாம லாம்டான்னு சொல்றோம். இந்த லாம்டாவை நானோமீட்டர்லயும் மெஷர் பண்ணலாம் அல்லது ஆம்ஸ்ட்ராங் யூனிட்லயும் சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல சொன்னோம்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங் யூனிட் ஈக்குவல் டு 10⁻−10 மீட்டர். அதே நீங்க நானோமீட்டர்ல சொன்னீங்கன்னா அதனுடைய வேல்யூ 10⁻−9 மீட்டரா இருக்கும். So the distance between two neighboring crust or trough of the wave, அததான் நாம வேவ் லெங்க்த்னு சொல்றோம். யூனிட் ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அல்லது நானோமீட்டரா எடுத்துக்கலாம். தென் அதோட வேல்யூஸ் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட், ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் யூனிட் நானோமீட்டர்ல கொடுக்கல, இது மைக்ரோமீட்டர். So ஒரு மைக்ரோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻−6 மீட்டர். இதனுடைய கரஸ்பாண்டிங் சென்டிமீட்டரும் கொடுத்திருக்கோம். ஸோ சென்டிமீட்டர்ன்ற போது 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்ப இந்த மீட்டரை நாம சென்டிமீட்டர்ல மாத்தணும்னா இங்க நாம யாரால மல்டிப்ளை பண்ணணும்? 10 ஸ்கொயர் சென்டிமீட்டரால மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க மீட்டருக்கு பதிலா 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டீங்கன்னா அந்த மீட்டரோட சப் மல்டிபிள்ஸ்ல இருந்து 2 யூனிட் லெஸ் ஆகி உங்களுக்கு சென்டிமீட்டர் வேல்யூ கிடைக்கும். See, 10⁻−10 மீட்டர். இப்ப 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. -10ல 2 போனா -8. அப்ப மீட்டர் சென்டிமீட்டரா கன்வெர்ட் ஆகும். அப்போ மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ற போது அவங்களோட சப் மல்டிபிள்ஸா இருந்ததுன்னா 2 யூனிட்டை லெஸ் பண்ணீங்கன்னா அந்த மீட்டர் வேல்யூவை சென்டிமீட்டர் வேல்யூக்கு மாத்தலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பிகோமீட்டர்னா என்னன்னு கொடுத்துருக்கோம். ஒரு பிகோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻−12 மீட்டர். சென்டிமீட்டர்ல சொன்னா 10⁻−10 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இந்த டிஃபரண்ட் யூனிட்டை யூஸ் பண்ணி நம்மளால லாம்டாவை மெஷர் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஒரு செகண்ட்ல டிராவல் பண்ணுதோ அதை தான் நாம ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். ஸோ த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் விச் பாஸ் த்ரூ எ பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இந்த இதுலயே நான் ஒரு பாயிண்டை எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வழியா எவ்வளவு வேவ் டிராவல் பண்ணுது ஒரு செகண்ட்ல அதை தான் நாம ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். அப்ப பெர் செகண்ட்னு சொல்றப்போ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னவா மாறிடும்? (10⁻−1ன்னு மாறும். (10⁻−1 ஹெர்ட்ஸ் அப்படின்ற யூனிட்லயும் சொல்லலாம் அல்லது சைக்கிள் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சைக்கிள் பர் செகண்டோட யூனிட் ஒரு ஹெர்ட்ஸோட யூனிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் (10⁻−1) அல்லது ஹெர்ட்ஸ் அல்லது எப்படி எடுத்துக்கலாம்? சைக்கிள் பெர் செகண்ட் எடுத்துக்கலாம். சிபிஎஸ் இஸ் சைக்கிள் பெர் செகண்ட். ஓகே, இப்போ இந்த லாம்டாக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, the frequency of the wave is inversely proportional to its wavelength. அப்ப nu is inversely proportional to lambda னா proportionality constant introduce பண்ணலாம். அந்த proportionality constant is
c. அப்ப nu equal to c by lambda னு வந்துடும். 1 by lambda யார சொல்லும்னா வேவ் நம்பரை சொல்லும். அப்ப நியூவை லாம்டா கூட c கூட ரிலேட் பண்ற எக்ஸ்பிரஷன் nu equal to c by lambda னும் எழுதலாம். அல்லது லாம்டாவை வேவ் நம்பர்ல சொல்லணும்னா nu equal to c nu inverse னும் சொல்லலாம். So the nu inverse is wave number, lambda is wavelength, c velocity of light. Now வேவ் நம்பர்னா என்ன? ஒரு யூனிட் லெங்க்த்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேவ் லெங்க்த்தை தான் நாம வேவ் நம்பர்னு சொல்லுவோம். see the number of wavelength per unit length is called wave number. இந்த வேவ் நம்பரை பெர் யூனிட் லெங்க்த்ன்றதுனால இதோட யூனிட் என்னவா இருக்கும்? சென்டிமீட்டர் பவர் -1 எடுத்துக்கலாம் அல்லது மீட்டர் பவர் -1 எடுத்துக்கலாம். நியூ பார் ஈக்குவல் டு 1 by lambda. லாம்டாவோட யூனிட்ல எதுல கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம்? மீட்டர்லயும் கொடுக்கலாம், சென்டிமீட்டர்லயும் கொடுக்கலாம். அப்ப யூனிட் 1 by மீட்டர்னு எழுதலாம் அல்லது 1 by சென்டிமீட்டர்னு எழுதலாம். அப்ப யூனிட் ஆஃப் வேவ் நம்பர் என்னவா மாறும்? ஐதர் சென்டிமீட்டர் பவர் -1 அல்லது மீட்டர் பவர் -1 இருக்கும். The next one, velocity அப்படின்னா என்ன? வெலாசிட்டியை இங்க நாம சீன்ற லெட்டர்ல கொடுக்கிறோம். வெலாசிட்டினா the distance traveled by a wave in 1 second. ஒரு செகண்ட்ல ஒரு வேவ் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதோ அதை தான் நாம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இது வேக்யூம்ல ஒருவேளை இந்த வேவ் டிராவல் பண்ணா அதோட வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் த லைட்டா இருக்கும். ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வேக்யூம்ல சேமா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அந்த வெலாசிட்டி யாருக்கு ஈக்குவலா இருக்கும்னா c ஈக்குவல் டு 3 into 10 power 8 மீட்டர் பெர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். தீஸ் ஆர் the characteristics of electromagnetic radiation. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் இருக்கு. ஒன்னு அவங்களோட ஃப்ரீக்வன்சி மாறும் அல்லது லாம்டா வேவ் லெங்த் மாறும்னு சொன்னோம் இல்லையா? அந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் யாராருன்னா காஸ்மிக் ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், விசிபிள், ஐஆர், இன்ஃப்ராரெட் ரேஸ், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ். இவங்க எல்லாரையும் இன்க்ரீசிங் ஆர்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். காஸ்மிக் ரேல இருந்து ரேடியோ வேவ் போற போது அவங்களோட வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த ஆர்டர் தட் இஸ் கிவன் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லெங்த். இதே ஆர்டரை ஃப்ரீக்வன்சில கேட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல எழுதணும். ஃப்ரீக்வன்சியும் வேவ் லெங்த்தும் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். அப்போ எங்க வேவ் லெங்த் குறைவா இருக்கோ அதுக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? மேக்சிமமா இருக்கும். அப்ப நீங்க ஃப்ரீக்வன்சில எழுதணும்னா இதை எப்படி எழுதணும்? காஸ்மிக் ரே கிரேட்டர் தென், காமா ரேஸ் கிரேட்டர் தென், எக்ஸ் ரேஸ் கிரேட்டர் தென், அல்ட்ரா வயலட் ரேஸ் கிரேட்டர் தென், விசிபிள் ரேஸ் கிரேட்டர் தென், இன்ஃப்ராரெட் ரேஸ் விச் இஸ் கிரேட்டர் தென், மைக்ரோவேவ் விச் இஸ் கிரேட்டர் தென், ரேடியோ வேவ்னு எழுதணும். இங்க இருக்கிற இன்க்ரீசிங் ஆர்டர் ஃப்ரீக்வன்சில எழுதுறப்போ டிக்ரீசிங் ஆர்டரா மாறிடும். ஓகே, இந்த டிஃபரண்ட் ரேஸ் டிஃபரண்ட் வேவ் லெங்த்ல இருக்கும். அப்ப அந்த டிஃபரண்ட் வேவ் லெங்த் ரீஜியன் என்னன்னா காமா ரேஸ் 3 into 10 power -5 மைக்ரோமீட்டர்ல இருக்கும். அந்த 3 into 10 power -5 ஆக்சுவலா லெஸ் தென் 3 into 10 power -5 எடுத்துப்போம். அதே எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா அது 3 into 10 power -5 to 3 into 10 power -3 மைக்ரோமீட்டர்ல பிரசன்ட் ஆகும். யூவி ரே எடுத்தீங்கன்னா அவங்க 0.03 to 0.4 மைக்ரோமீட்டர்ல இருப்பாங்க. விசிபிளா இருந்ததுன்னா 0.4 மைக்ரோமீட்டர் to 0.7 மைக்ரோமீட்டர். இன்ஃப்ராரெட்டா இருந்ததுன்னா 0.7ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். மைக்ரோவேவா இருந்ததுன்னா 10⁻³ இருந்து 10⁻6 மைக்ரோமீட்டர்ல இருப்பாங்க. அதே ரேடியோ வேவ்னா கிரேட்டர் தென் 10⁻6 மைக்ரோமீட்டர்ல இருப்பாங்க. நாம இந்த வேல்யூஸ மைக்ரோமீட்டர்ல கொடுத்திருக்கோம். மைக்ரோமீட்டருக்கு இங்க வேல்யூ இருக்கு. 1 மைக்ரோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻6 மீட்டர்னு. இதே வேல்யூவை நீங்க நானோமீட்டர்லயும் கொடுக்க முடியும், ஆம்ஸ்ட்ராங் யூனிட்லயும் கொடுக்க முடியும், பிகோமீட்டர்லயும் கொடுக்க முடியும். ஸோ இப்படி யூனிட் கன்வர்ஷனுக்கு நமக்கு யூனிட்டரி மெத்தட் இருக்கு. அந்த யூனிட்டரி மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு இந்த வேல்யூஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த காஸ்மிக் ரேஸ் காமா ரேஸை நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லெங்க்ல கொடுத்துருக்கோம். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லெங்க்த்துக்கு பதிலா இவங்களை இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி அல்லது ஃப்ரீக்வன்சிலையும் கொடுக்கலாம்.
எப்படி எனர்ஜில கொடுக்கலாம்னு சொன்னா we know the relation E equal to h nu. எனர்ஜியும் frequencyயும் directly related. அப்போ எனர்ஜியோட ஆர்டர்லையும் கொடுக்கலாம், ஃப்ரீக்வன்சியோட ஆர்டர்லையும் கொடுக்கலாம். ரெண்டு பேரோட ஆர்டருமே எப்படி இருக்கும், நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டரா இருந்தாலும் சரி டிக்ரீசிங் ஆர்டரா இருந்தாலும் சரி சேமா இருக்கும். The next one, particle nature of electromagnetic radiation. ஆக்சுவலா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு வேவ் நேச்சர் இருக்குன்னு தெரியும். அப்ப வேவ் நேச்சர் உள்ளவங்க ரெண்டு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஒன்னு இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்னு டைஃப்ராக்ஷன். இந்த டைஃப்ராக்ஷன்றது ஆக்சுவலா இட் இஸ் பெண்டிங் ஆஃப் த வேவ் அரவுண்ட் ஆன் அப்ஸ்ட்ரக்கிள். ஒரு அப்ஸ்ட்ரக்கிள் வழியா நீங்க ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை பாஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா அது அதனுடைய எட்ஜஸ்ல பட்டு டைஃப்ராக்ட் ஆகும். அதை தான் நாம பெண்டிங் ஆஃப் வேவ்னு சொல்லுவோம். அந்த ஃபினோமினாக்கு பேரு டைஃப்ராக்ஷன். ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அல்லது ஒரு லைட் ரே, ஒரு ரேயை ஒரு அப்ஸ்ட்ரக்கிள் வழியா பாஸ் பண்ணோம்னா அவங்க டிராவல் பண்ற போது அந்த அப்ஸ்ட்ரக்கிளோட எட்ஜஸ்ல பட்டு அந்த வேவ் பெண்ட் ஆகும். அந்த பெண்டிங் ஆஃப் த வேவ் அரவுண்ட் ஆன் அப்ஸ்ட்ரக்கிள் அதை தான் நம்ம டைஃப்ராக்ஷன் சொல்றோம். இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன? ஒரு ரெண்டு வேவ்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு வேவோட ஃப்ரீக்வன்சி சேமாவும் இருக்கலாம், டிஃபரண்டாவும் இருக்கலாம். இப்ப இந்த ரெண்டு டிஃபரண்ட் வேவையும் நாம கம்பைன் பண்ற போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அவங்க இன்டர்ஃபியர் ஆவாங்க. இன்டர்ஃபரன்சஸ அவங்களோட அல்ஜிப்ராயிக் சம்மாவோ அல்லது வெக்டார் சம்மாவோ எடுத்தோம்னு சொன்னா அதை தான் நாம இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ வேவ்ஸ் ஆஃப் சேம் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. இட் கிவ்ஸ் ரைஸ் டு அ நியூ வேவ். ஒரு நியூ வேவை கொடுக்கும். அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய வேல்யூ ஒன்னு அதோட அல்ஜிப்ராயிக் சம்மோட டிஸ்டர்பன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும் அல்லது வெக்டார் சம்மோட டிஸ்டர்பன்சஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தவிர கிளாசிக்கல் பிசிக்ஸால ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்னு த நேச்சர் ஆஃப் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் ஹாட் பாடி. ஒரு ஹாட் பாடியில இருந்து ரேடியேஷன் வரும். அந்த நேச்சர் ஆஃப் எமிஷன் ஆஃப் ரேடியேஷனை பத்தி அது எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு பேரு என்னன்னா பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஃபினோமினா. ஸோ இந்த ரேடியேஷன் நமக்கு என்ன ஃபார்ம்ல தான் இருக்கும், வேவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப எப்படி ஒரு பிளாக் பாடியில இருந்து ரேடியேஷன் வருதுன்றத கிளாசிக்கல் பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ் வென் ரேடியேஷன் ஸ்ட்ரைக்ஸ் இட். ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸ் மேல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை நீங்க ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா அங்க எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ஆக்சுவலா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதையும் கிளாசிக்கல் பிசிக்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. The next one, variation of heat capacities of solid as a function of temperature. டிஃபரண்ட் சாலிடை எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு சாலிடும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டியை வச்சிருக்கும். ஸோ அந்த ஹீட் கெப்பாசிட்டி ஏன் சாலிட் டு சாலிட் வேரி ஆகுது அதை பத்தியும் கிளாசிக்கல் பிசிக்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தென் லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம், அதுவும் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஏன் லைன் ஸ்பெக்ட்ராவை கொடுக்குது அதை பத்தியும் கிளாசிக்கல் பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சுவலா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரு பார்ட்டிகிள் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. எது? பிளாக் பாடி ரேடியேஷன், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், சாலிட் ஆப்ஜெக்ட், ஈவன் ஹைட்ரஜன் எலமெண்ட். இவங்க எல்லாருமே பார்ட்டிகிள் ஃபார்ம்ல இருக்கிறவங்க. அப்ப பார்ட்டிகிள்ஸ் அப்படின்ற போது they can exhibit these four properties. வேவ்ன்ற போது they exhibit diffraction and interference. அட் த சேம் டைம் ஒரு பார்ட்டிகிள்ல இருந்து உங்களுக்கு வேவ் ஃபார்ம்ல ஒன்னு ரேடியேஷன் நடக்குது அல்லது ஒரு ரேடியேஷன் மெட்டல் சர்ஃபேஸ்ல விழற போது எலக்ட்ரான் பார்ட்டிகிள் வெளியில வருது. அப்படி இல்லைன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகிள் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வேவ் எக்ஸிபிட் பண்ணுது அதை பற்றி கிளாசிக்கல் பிசிக்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்தது தான் த மாடர்ன் பிசிக்ஸ். ஸோ மாடர்ன் பிசிக்ஸ் ஆக்சுவலா உங்களுக்கு வேவ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த வேவுக்கு டியூவல் நேச்சர் இருக்கு அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ நாம இதுல இருக்கக்கூடிய
பிளாக் பாடி ரேடியேஷனையும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை மட்டும் டீடைல்டா பார்க்கலாம். பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன? ஒரு பெர்ஃபெக்ட் பிளாக் பாடின்றது தான் மேல விழக்கூடிய எல்லா விதமான ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணும். அதே போல எந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ் அப்சார்ப் பண்ணதோ அதே ரேடியேஷனை எமிட் பண்ணவும் செய்யணும். அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் பிளாக் பாடின்றது இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்சார்பிங் த ஆல் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஃபால் ஆன் இட். அதே சமயம் இட் கேன் எமிட் த சேம் அப்சார்ப்டு ரேடியேஷன். அப்போ ஒரு பிளாக் பாடினா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இதை ஒரு நம்ம ஹாலோஸ்பியரா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஹாலோஸ்பியர் எடுத்துக்கோங்க. அந்த ஹாலோஸ்பியர்ல ஒரு சின்ன ஹோல் போட்டுக்குங்க. அந்த ஹாலோஸ்பியருக்கு உள்ள பிளாட்டினம் பிளாக் வச்சு கோட் பண்ணிடணும். இப்ப இந்த ஆப்ஜெக்டை நாம நியர்லி ஒரு பிளாக் பாடியா கன்சிடர் பண்ணலாம். ஸோ எ பெர்ஃபெக்ட் பிளாக் பாடி தட் கேன் அப்சார்ப் ஆல் த இன்சிடென்ட் ரேடியேஷன், அது மேல விழக்கூடிய எல்லா ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணும் அண்ட் எமிட் ஆல் த அப்சார்ப்டு ரேடியேஷன். நம்ம இந்த பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வீட்டில் எலக்ட்ரிக் ஸ்டவ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது மேல நீங்க வெசல் வச்சு குக் பண்ணுவோம். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய காயில்ஸ் நல்ல ரெட்டிஷ் கலரா மாறிடுவாங்க. அந்த ரெட்டிஷ் கலர்ல டர்ன் பண்ற போதுதான் அதுல இருந்து ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷன் தான் உங்களுக்கு ஹீட் வேவ். அந்த ஹீட் வேவ் தான் நமக்கு குக்கிங் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் ஹீட் ஆகுற போது ரெட்டிஷ் ரே க்ளோ ஆகும். அந்த ரெட்டிஷ் க்ளோயிங் தான் நம்ம ரேடியேஷன் சொல்றோம். See, a reddish glow from the heating element in an electric stove. அந்த ஹீட்டிங் எலமெண்ட்ன்றது ஒண்ணும் இல்ல, காயில்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அந்த காயில் ஹீட்டப் ஆக ஹை டெம்பரேச்சர்ல ஒரு ரெட்டிஷ் க்ளோவை கொடுக்கும். அதை தான் நாம ரேடியேஷன் சொல்றோம். தட் இஸ் an example for black body radiation. அதே போல லைட், ஒரு பல்ப்ல பார்த்தோம்னா ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக பிரைட்டா க்ளோ ஆகும். ஸோ அந்த ஃபிலமெண்ட் ஹீட் அப் ஆகுற போது ஒயிட் லைட்டை எமிட் பண்ணுது. ஸோ அதுவும் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாக் பாடி ரேடியேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃப் ஆக்சுவலா இன்டென்சிட்டி ஆஃப் எமிட்டட் ரேடியேஷனுக்கும் அதோட வேவ் லெங்க்த்துக்கும் உள்ள ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. See that இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஒரு ஹாட் பாடியில இருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷனோட இன்டென்சிட்டி வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆக ஒரு மேக்சிமம் வேல்யூவை ரீச் பண்ணுது. ஃபர்தரா வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆகுற போது இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இதே நாம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ற போது அந்த எமிட்டட் ரேடியேஷனோட இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த லாம்டா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தட் ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி லோயர் வேவ் லெங்த். ஸோ வேவ் லெங்த் மினிமம் ஆகுது. அந்த மினிமம் வேவ் லெங்த்ல நமக்கு இன்டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற போது எமிட்டட் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கும். அதே சமயம் லாம்டா மேக்ஸிமம் மினிமமா இருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அட் அ கிவன் டெம்பரேச்சர் த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எமிட்டட் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. Increase lambda reaches a maximum value at a given lambda and starts decreasing further lambda. So lambda ஓட intensity எங்க maximum-ஆ இருக்கோ அதை நாம lambda maximum னு சொல்றோம். அந்த டெம்பரேச்சர்ல so temperature increase ஆக maximum intensity that is lambda maximum that shifts towards the shorter wavelength. This is what black body radiation. So in the diagram வேவ் லெங்க்த்துக்கும் இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த கிராஃப். த நெக்ஸ்ட் ஒன் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அது மேல விழக்கூடிய ரேடியேஷனை அப்சார்ப் பண்றதோ அல்லது அப்சார்ப்டு ரேடியேஷனை எமிட் பண்றதோ கண்டினியூவஸா நடக்காது. பட் அங்க எமிட் ஆகக்கூடிய எனர்ஜி எ ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியா டிஸ்கிரீட் எனர்ஜியா தான் வரும். அதாவது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ரேடியேஷன் ஃபால் ஆகுது. அப்போ அந்த ரேடியேஷனை அந்த பாடி அப்சார்ப் பண்ணணும். அப்படி அப்சார்ப் பண்றது இந்த மாதிரி டிஸ்கிரீட் எனர்ஜியா தான் உங்களுக்கு அப்சார்ப் ஆகும். அதே போல எமிட் பண்ற ரேடியேஷனும் எப்படிதான் இருக்கும்? தனித்தனியா
ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியா தான் எமிட் ஆகவும் செய்யும். இப்ப இந்த கண்டினியூவஸ்னு சொன்னா இப்படி போறது தான் கண்டினியூவஸ். பட் இந்த எமிஷனும் சரி அப்சார்ப்ஷனும் சரி கண்டினியூவஸா நடக்கிறது இல்ல. பட் டிஸ்கண்டினியூவஸ் மேனர்ல தான் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷனும் நடக்குது, எமிஷன் ஆஃப் ரேடியேஷனும் நடக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அது ஒரு டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு பேரு குவாண்டம். இத ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகலுக்கு இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷனையோ எமிஷன் ஆஃப் ரேடியேஷனையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை குவாண்டா அல்லது குவாண்டம்னு சொல்லலாம். இதே அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் லைட்டா இருந்ததுன்னு சொன்னா அங்க நாம அதை ஃபோட்டான் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். See that the radiant energy emitted or absorbed is not in continuous manner but in discontinuously in the form of small discrete packets of energy. இந்த packets of energyக்கு என்ன பேரு? குவாண்டம்னு பேரு. இதே எனர்ஜி ஒரு லைட்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அங்க குவாண்டம்க்கு பதிலா என்ன டேர்மை யூஸ் பண்ணணும்? ஃபோட்டான்ற டேர்மை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த எனர்ஜி ஆஃப் ஈச் குவாண்டம் யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு frequency of radiation absorbed or emitted. அப்ப E is directly proportional to nu. So in the proportionality remove panna we can introduce the constant H. So E equal to H nu. This is the famous relation called Planck's equation. So E equal to H nu is known as Planck's equation. So this equation it relates the energy and frequency of the radiation. Okay, where H என்றது Planck's constant. இந்த Planck's constant kilojoule seconds ல சொன்னா 6.626 into 10 power minus 37 இருக்கும். ஜூல் செகண்ட்ல சொன்னா அது 6.626 into 10 power minus 34. அதே எர்க்ல சொன்னீங்கன்னா 6.626 into 10 power minus 27 erg seconds வரும். This is what Planck's quantum theory. அடுத்தது இங்க total amount of energy transmitted ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு the total amount of energy transmitted எப்படி இருக்கும்னா integral multiple of energy of a quantum இருக்கும். So E equal to H nuன்றது quantum அப்படின்னா integral multipleன்ற போது we have to multiply with the integer. அந்த இன்டிஜரை என்னன்ற வேல்யூவால எடுத்துக்கலாம். So E equal to NH nu. So இந்த ரிலேஷன் எப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு amount of energy transmit ஆற போது அது integral multiples of energy-யா தான் transmit ஆகும். So nu equal to C by lambda னு தெரியும். Because nu is inversely proportional to lambda. Proportionality remove பண்றதுக்கு C யூஸ் பண்ணுவோம். அப்ப C by lambda. அப்ப nuக்கு பதிலா you can take NHC by lambda அல்லது 1 by lambda equal to nu bar. அப்போ E equal to NHC nu bar னு மாறும். So இங்க என்னன்றது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எப்ப கன்சிடர் பண்ணுவோம்? ஒருவேளை இங்க ரேடியேஷன் நமக்கு லைட் அப்படின்ற ஃபார்ம்ல இருந்ததுனா தான் நாம ஃபோட்டான்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். This is what Planck's quantum theory. The next one, photoelectric effect. இந்த photoelectric effect எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு டயக்ராம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலா this is the metal surface. இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரானை டிடெக்ட் பண்றதுக்கான டிடெக்டார் இருக்கு. இந்த மெட்டல் அண்ட் த டிடெக்டார் இட் இஸ் என்க்ளோஸ்டு இன் அ வேக்யூம் சேம்பர். அண்ட் இந்த மெட்டலை நாம ஒரு பேட்டரி, ஒரு ஹை வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி இது கூட ஒரு அம்மீட்டரையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். So இப்போ as soon as a high radiation is made to fall on the metal surface, immediate metal surface மேல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். அப்போ லைட் அந்த மெட்டல் மேல ஸ்ட்ரைக் பண்றதுக்கும் எலக்ட்ரான் அந்த மெட்டல்ல இருந்து எஜெக்ட் ஆகுறதுக்கும் டைம் டிஃபரன்ஸ் இருக்காது. அப்ப as soon as the light strikes the metal surface, immediately the electrons are ejected. அந்த எஃபெக்ட் தான் நாம photoelectric effect னு சொல்றோம். So there is no time lag between the striking of light beam and the ejection of electron from the metal surface.
அதே சமயம் நாம இங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த லைட்டோட ரேடியேஷன் இட் மஸ்ட் ஹாவ் அ சஃபிஷியன்ட் எனர்ஜி. போதுமான எனர்ஜி இருந்தா மட்டும்தான் எலக்ட்ரான் வெளியில வரும். சோ அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை நாம என்ன சொல்றோம்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். So the incident light must have certain minimum frequency to eject electrons from a particular metal. That minimum frequency is known as threshold frequency. அந்த threshold frequency nu naught னு சொல்றோம். So the metal surface ல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகணும்னா இந்த மெட்டல் சர்ஃபேஸை ஸ்ட்ரைக் பண்ற லைட்டுக்கு ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். அந்த பர்டிகுலர் மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேட்டடான சஃபிஷியன்ட் எனர்ஜியை வச்சிருக்கும். தென் no photoelectric effect is shown if the frequency of radiation is less than the threshold frequency. அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரானை எஜெக்ட் பண்றதுக்கு தேவையான frequency அந்த லைட்டுக்கு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. ஈவன் அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை நீங்க எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் எனிஹவ் எலக்ட்ரான் என்ன செய்யாது, வெளியில வராது. அப்ப இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை பார்த்தோம்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. அதே சமயம் நீங்க ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன்ல கொடுக்கிற போதும் ஒன்ஸ் அகைன் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய லைட்டோட ரேடியேஷன் அந்த மினிமம் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியை வச்சிருக்கணும், தட் இஸ் E0. இப்ப ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகுது, லீனியர்லி இட் வேரிஸ். அதாவது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் ஆல்சோ இன்க்ரீசஸ். This is what explained. So the kinetic energy of ejected electron increases linearly with the increase of frequency, and that does not depend upon the intensity of incident light. Incident light oda intensity and the frequency depend பண்ணாது. intensity of light க்கு frequency independent ஆ இருக்கும், அததான் does not depend upon னு சொல்றோம். Okay, then the number of ejected photoelectron increases with the increase of intensity of incident light. லைட்டோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ண மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த ரிலேஷனை நம்ம ஐன்ஸ்டைனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் தட் ரிலேட்ஸ் h nu equal to w plus half mv square. W is the energy needed to overcome the attractive forces on the electron in the metal. ஆக்சுவலா மெட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அங்க ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸோட தான் இருக்கும். அப்ப மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணணும்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி எப்படி இருக்கணும், சஃபிஷியன்ட்டா இருக்கணும் டு ஓவர் கம் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான் எல்லாருமே வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் they can move freely, பட் கோர் எலக்ட்ரான் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது. அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சுவலா நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப அந்த அட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ற அளவுக்கு நாம எனர்ஜியை கொடுக்கணும். So that energy needed to overcome the attractive forces on the electron. அந்த sufficient எனர்ஜியை threshold எனர்ஜின்னு சொல்லலாம் அல்லது ஒர்க் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து the half mv squared is nothing but kinetic energy of the electron. So இந்த half mv squareன்றது மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜியை அது மீன் பண்ணும். ஓகே, அப்ப h nu equal to w plus half mv square. இப்ப நாம w equal to என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், h nu naught னு ரீப்ளேஸ் பண்ணலாம். because nu naught is nothing but the threshold frequency. h nu ன்றது sufficient energy that is possessed by the radiation. அப்போ w is replaced by h nu naught. அப்ப h nu equal to h nu naught plus half mv square னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா half mv square equal to h nu minus h nu naught. H Planck's constant is constant. அப்ப h of nu minus nu naught that is equal to kinetic energy of the electron மாறும். ஓகே, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் என்ன? இப்ப எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை நாம ஸ்டாப் பண்ணணும்
அதுக்கு பேரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இது it corresponds to the maximum photoelectron. Stopping potential is given by EV naught equal to half mv square. That's all photoelectric effect. Okay students, let us close our today's session. இன்னைக்கு செஷன்ல நாம ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்கும், அதே வேவ் நேச்சரும் இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணோம். வேவ் நேச்சர் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டையும் இன்டர்ஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்கஸ் பண்ணோம். அதே சமயம் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரைக் பண்ற போது அங்க அது பார்ட்டிகிளா பிஹேவ் பண்ணும். அப்படி பார்ட்டிகிளா பிஹேவ் பண்ற போது இட் obeys the photoelectric effect as well as block body radiation. Okay students, let us close our today's session. Next session la இந்த chapter oda rest of the topics discuss பண்ணுவோம். Until then, bye bye.